Okay, ma'am. Sorry. May I now request everyone present to please rise. நீங்கள் உட்காருங்க, நீங்கள் பேசுங்க. We would also like to felicitate Honorable Mr. Andrew on behalf 15th year of ABC, all about cancer. It is an exhibition for the school children, by the school children. Idepo 15 years age, every year we're doing this program because of the importance of gaining that information that children have. LMA teachers, students, everyone take part year after year, and the kind of information that they involve with, the kind of stalls that they put up with, it is an amazing kind of energy that they bring the students. So they are learning at the same time, they are exhibiting. We have a number of judges who go through the various stalls. We have a quiz program, we have an oration in Tamil and in English. We have a painting competition. We also have a, I think we also have a quiz program. Quiz program. There's a skit that is done. Number of ways of gaining information on the various types of cancer. Why is this important? Rumba mukyam. இது இந்த மாதிரி information வந்துட்டப்போ they will never forget and it will stay with them. When they have that kind of information, go ahead. இன்ஃபேக்ட் வந்து போன வாட்டி வந்து ஒரு பெரியவர் வந்து சொன்னாங்க மேடம் கிட்டக்க, மேடம் நான் வந்து ஸ்மோக்கிங்கே குவிட் பண்ணிட்டேன் அப்படின்னா. ஏன் அது வந்து காரணம் வந்து உங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணின ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்க அப்பாட்ட சொல்லிச்சான், நான் வந்து நீங்கள் இருக்கிற ரூமில் நான் இருக்க மாட்டேன், ஏன்னா இது வந்து ஸ்மோக் வந்து ஹார்ம்ஃபுல்லு, நான் வந்து ப்ரோக்ராமில் வந்து கற்றுட்டேன்னுட்டு அதோட வீடியோ கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது, நெட்டில் இருக்குது. ஸோ அவர் வந்து ஸ்மோக்கிங்கை வந்து உடனே நிறுத்தியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வரணுன்றதுனால தான் மேடமும் சுந்தரம் ஃபவுண்டேஷன் மூலமாக அந்த கேன் ஸ்டாப் மூலமாகவும் ரோட்டரியும் சேர்ந்து இந்த எல்லா ஸ்கூல்ஸையும் மொத்தம் 76 ஸ்கூல்ஸ் வந்து இந்த வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 குழந்தைங்க வந்து இந்த மேடம் சொன்ன மாதிரி அத்தனை காம்படிஷன்லேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஸ்கூலுக்கு தனியாக ட்ராஃபி, அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் பசங்களுக்கும் வந்து கேஷ் ப்ரைஸஸ், இது எல்லாமே வந்து கொடுக்குறோங்க. இது எதுக்குன்னா மேடம் சொன்ன மாதிரி இந்த அவேர்னஸ் வந்து என்னென்னா, கேன்சர் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது வந்து க்யூர் பண்ணுறதை விட பெட்டர் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் க்யூரே இட் இஸ் ஆல்சோ க்யூரபிள். அந்த கேன்சர்ன்றத பயம் போகணும் அப்படின்றதுக்கோசரம் தான் வந்து இவங்க வந்து அவ்வளோ முயற்சி பண்ணி இந்த வருஷம் இவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து நடத்திட்டு இருக்காங்க. இது 15வது வருஷம். தேங்க்ஸ் டு கேன் ஸ்டாப் ஃபவுண்டேஷன் அண்ட் ரோட்டரி. சார் ஒரே நிமிஷம். இந்த மாதிரி ஒரு டிபேட் காம்படிஷன் பண்ணிவிட்டு கேன்சர் வந்து க்யூரபிள், கேன்சர் வந்துட்டு ப்ரிவென்டபிள்னு அந்த ஒரு முக்கியமான மெசேஜை வந்துட்டு இந்த கேன் ஸ்டாப் அண்ட் சுந்தரம் மெடிக்கல் ஃபவுண்டேஷன் அலாங் வித் ரோட்டரி மாவட்டம் 3234 கூட சேர்ந்து இதை வருஷம் பண்ணின்னு இருக்காங்க. ஆஸ் அ ரோட்டரி கவர்னர் வி ஃபீல் ப்ரவுட் அண்ட் வி ஃபீல் டு பி அசோசியேட்டட் வித் தெம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரோட்டரி வந்து இன்றைக்கி போலியோ எராடிகேட் ஆகிருக்குதுன்னா அது முக்கிய காரணமே ரோட்டரி இன்டர்நேஷ்னல். உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் போலியோ ஃப்ரீ ஆகிடுச்சு. இந்தியா இஸ் பிகம் போலியோ ஃப்ரீ. இப்போ நெக்ஸ்ட் ஒரு அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா ரோட்டரி வந்துட்டு கேன்சருக்கோசம் முக்கியமாக பண்ணின்னு இருக்காங்க. இப்போ இந்த சர்விக்கல் வேக்சினேஷனை பெரிய அளவில் ரோட்டரி மக்களுக்கு எடுத்து போயின்னு இருக்காங்க, எஸ்பெஷலி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் பிட்வீன் 9 to 14 years. இன்றைக்கி கூட இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 குழந்தைங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த மெசேஜ் போகும். இது திருப்பி அவங்க வீட்டில் எடுத்துகிட்டு போய் பேசுவாங்க. அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசும்போது இது ஒரு பெரிய
சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இந்த கேன் ஸ்டாப் இந்த வருஷம் டாக்டர் விஜயபாரதி ரங்கராஜன் இந்த ப்ரோக்ராமை பண்ணின்னு இருக்காங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஹியூஜ் சக்ஸஸ் அண்ட் திஸ் இஸ் த நீட் ஆஃப் த ஹவர். இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கேன்சர் அவேர்னஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். எல்லா இடத்துலையும் பரவின்னு இருக்குது. நீங்களும் பார்த்தீங்கன்னா எல்லா குடும்பத்தில் யாருன்னா ஒருத்தருக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த சர்விக்கல் கேன்சர் வேக்சினேஷன் ஐ ரிக்வெஸ்ட் த மீடியா இந்த வேக்சினேஷன் பற்றி நீங்கள் மக்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள். ஏன்னா போலியோ ஸ்டார்ட் பண்ணும்போது 40-50 வருஷம் முன்னால் கூட தேவையில்லாத ரூமர்ஸ் எல்லாம் கிளப்புனாங்க. அதே மாதிரி இந்த சர்விக்கல் வேக்சினேஷன் பண்ணும்போது இந்த மீடியா நீங்கள்லாம் கொஞ்சம் ஒத்துழைச்சிங்கன்னா இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி 9 to 14 இயர்ஸ்க்கு இந்த வேக்சினேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அது பண்ணிங்கன்னா இந்த வேக்சினேஷன் மூலியமாக பசங்களுக்கு கொஞ்சம் கேன்சர் ப்ரிவென்டபிள் ஆகும். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் த மீடியா டு டேக் திஸ் மெசேஜ் ஃபார்வர்ட் அண்ட் ஆல்சோ த ஒர்க் வாட் கேன் ஸ்டாப் இஸ் டூயிங், வாட் ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3234 இஸ் டூயிங். அண்ட் இது பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் ரோட்டரி மாவட்டம் 3234 வருஷம் 100 கோடி ரூபாய்க்கு மக்களுக்கு ஒரு பயன் பண்ணுற மாதிரி எல்லாம் செலவு செய்துன்னு இருக்காங்க. டுவர்ட்ஸ் போலியோ, டுவர்ட்ஸ் கேன்சர், டுவர்ட்ஸ் த ஸ்கூல், டுவர்ட் லேக் ரெஸ்டோரேஷன், அந்த மாதிரி எல்லாம் பண்ணின்னு இருக்காங்க. வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் 4000 கோடி ரூபா ரோட்டரி செலவு பண்ணின்னு இருக்குது. சென்னையில் எஸ்பெஷலி we are spending around 100 crores towards this, and our next focus will be eradication and preventable cancer, and that is what today Can Stop is doing, and we are very happy to be associated from the Rotary District 3234. Thank you. இது சிறப்பாக நடத்துவதற்கு அடித்தளமாக பல பணிகளை தன்னலமில்லாமல் செய்து வருகின்ற டாக்டர் விஜயபாரதி ரங்கராஜன் அவர்களே, அன்பிற்குரிய டிஜி சுரேஷ் ஜெயின் ரொட்டேரியன் அவர்களே, அன்பிற்குரிய ரொட்டேரியன் MS ரவி வர்மா அவர்களே, டாக்டர் அர்ஜுன் ரங்கராஜன் அவர்களே, ரொட்டேரியன் ராஜசேகரன் அவர்களே, ரொட்டேரியன் சாரதா ரமணி அவர்களே, பள்ளியினுடைய முதல்வர் ஜெபதாஸ் தினகரன் அவர்களே, டக்ளஸ் சார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னை அழைப்பதற்காக ரொட்டேரியன் ராஜசேகர் வந்தார். அவரோடு பூபால் வந்தார்கள். உரிய நேரத்தில் வர வேண்டும் என்று நான் விரும்பியதற்கு காரணம், இந்த பள்ளிக்கூட நிகழ்ச்சிகளுக்கு அழைக்கிற போது இந்த குழந்தைகளை ரொம்ப நேரம் உட்கார வைப்பதும், அந்த குழந்தைகளை காக்க வைத்து அதற்கு பின்னால் நிகழ்ச்சி தொடங்குவது ஒரு மன சோர்வை குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி விடக்கூடாது என்கின்ற கவலையும் எனக்கு இருந்த காரணத்தினால 8:45 மணிக்கு வைத்து என்று சொன்னேன். இன்னொரு நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்கிற போது ஒன்று சொன்னேன். பொது வாழ்க்கையில் இருக்கின்றவர்களை அழைத்து விழா நடத்துவதற்கு அது மந்திரியாக இருந்தாலும் சரி, அது வேறு எந்த கட்சியினுடைய தலைவர்களாக இருந்தாலும் அவரெல்லாம் அழைத்தால் அவர் வருவதற்கு காலதாமதமானாலும் நிகழ்ச்சியை தொடங்கி விடுங்கள், அப்போதுதான் எல்லோரும் நேரத்துக்கு வர வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் ஏற்படும் என்று கூட நான் வலியுறுத்தினேன். இங்கே வந்தபோது நம்முடைய ரோட்டரி கிளப் அருமை நண்பர்கள் தொடர்ந்து 3234 ரோட்டரி சங்கத்தின் சார்பிலும் சென்னை ரோட்டரி சங்கத்தின் சார்பிலும் செய்து வருகிற பல பணிகளை பற்றி என்னுடைய அருமை நண்பர் என்னை அழைத்து வருவதற்கு காரணமாக இருந்திருக்கிற ராஜசேகர் அவர்கள் சிறப்பாக சொல்லிக்கொண்டே வந்தார்கள். இந்த கேன்சர் அவேர்னஸ் பற்றி எக்ஸிபிஷன் மற்றும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை எல்லாம் மேற்கொள்கிற முயற்சியில் ரோட்டரி கிளப் ஈடுபடுவதை பற்றி நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அன்பிற்குரிய திரு டிஜி சுரேஷ் ஜெயின் அவர்களுக்கும் அவரை சார்ந்திருக்கிற நோபல் பேண்டம் என்தூசியாஸ்டி ஆஃபீஸ் பேரர்ஸ் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசாங்கம் செய்யும், அது மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பங்களிப்பை தொடர்ந்து பல ஆண்டு காலமாக செய்து கொண்டுதான் இருக்கிறார். அவர்கள் என்ன பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்யக்கூடிய அந்த எண்ணமும் நமக்கு கிடைத்திருக்கிற வருவாயில், நமக்கு கிடைத்திருக்கிற நேரத்தில் இந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற உந்து சக்தி ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு பெரிய, நான் ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளில் சொல்வது, பெரிய பணக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று இல்லை.
பெரும் படைத்தவர்கள் தான் செய்ய வேண்டும் என்று இல்லை, மனம் இருக்க வேண்டும். பக்கத்தில் இருக்கிறவன் எப்படி இருக்கிறான் என்று பார்க்கிற அந்த அன்பு வேண்டும். உனக்கு என்ன, ஏன் உன் முகம் சோர்வாக இருக்கிறது என்கின்ற கேட்கிற அந்த அன்பு உணர்ச்சி தான் இந்த சமூகத்தில், குறிப்பாக தமிழ்நாட்டில், இந்திய நாட்டினுடைய பெருமைக்குரிய பண்பாடாக தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது. இன்றும் நாம் நிலைக்கிறோம், நிற்கிறோம், நிலைக்கிறோம், நிலை பெறுகிறோம். உலக நாடுகள் எங்கும் நம்முடைய இந்திய நாட்டு மக்களுக்கு என்று மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது என்றால் நம்முடைய மிகச்சிறந்த பண்பாட்டினுடைய அடிப்படையை மற்றவர்களிடம் அன்பு காட்டுவதுதான். அதை நம்முடைய ரோட்டரி சங்கத்தினர் பல்வேறு நிலைகளிலே அரசோடு இணைந்து நின்று செய்வது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நம்முடைய அன்புக்குரிய சகோதரி விஜய பாரதி ரங்கராஜன் அவர்கள், என்ன வார்த்தைகள் அவரை புகழ்வது என்று எனக்கு நான் தெரியவில்லை. ஒரு இழப்பு ஏற்பட்டாலும் கூட அந்த இழப்புக்கு என்ன காரணம் என்பதை மனதிலே வைத்து, இந்த இழப்பு எந்த குடும்பத்திலும் இருக்கக்கூடாது என்று இருக்கிற அந்த சிந்தனை இருக்கிறது. அது ரொம்ப போற்றுதலுக்குரியது. அதை அவர்கள் சரியான நேரத்திலே சரியான முறையில் தான் பெற்றிருக்கிற கல்வி அறிவின் காரணமாகவும், தன்னை சார்ந்திருக்கிற நண்பர்கள் காரணமாகவும், ஆதரவு அளிக்கின்ற குடும்பத்தின் காரணமாகவும் அந்த பணியை தொடர்ந்து 1998ஆம் ஆண்டிலே இருந்து இன்னைக்கு தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நம்முடைய பாராட்டுக்களை, நன்றி நான் அவர்கள் தெரிவிக்கிறேன். நம்முடைய தமிழ் சமூகத்தை இப்படிப்பட்ட மகளிர், தொண்டு உள்ளத்தோடு, தூய உள்ளத்தோடு செய்கிற மகளிர் நமக்கு வேண்டும். நான் உட்கார்ந்திருக்கிற போது சொன்னேன், ஐ ரிமெம்பர் when I was in law college, I used to visit the mental hospital. கீழ்ப்பாக்கம் ஓய்வு நேரம் நிறைய இருக்கும். நான் சட்டக்கல்லூரியில் படித்துக் கொள்கிறோம், நிறைய ஓய்வு நேரம் இருக்கும். ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்பிய போது ஒருத்தர் சொன்னார், மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போப்பான்னு. அங்கே போய் பணியாற்றி கிரிமினல் செக்ஷன் ஒன்று இருக்கிறது. கொலை செய்தவர்கள், கொள்ளையடித்தவர்கள், மிகப்பெரிய தண்டனைக்கு ஆளானவர்கள்லாம் பைத்தியமாகிவிட்டார், மனநிலைக்கு ஆளாகிவிட்டார்கள். அவர் போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்களோடு நான் ஒவ்வொரு புதன்கிழமை உட்கார்ந்து அவர்களிடம் உட்கார வைத்து பேசிக் கொண்டிருப்பேன். அப்போ சாரதா மேனன் என்று ஒரு பெரிய மருத்துவர், ரொம்ப அற்புதமான பணியை அந்த மனநல நோய் பிரிவிலே செய்தார். அடுத்து நம்முடைய சகோதரி கேன்சர் இன்ஸ்டியூட்ல ரொம்ப சிறப்பாக ரொம்ப பணியாற்ற டாக்டர் சாந்தா, அவங்க இன்றைக்கும் இந்த கேன்சர் என்று சொன்னால் அவன் நினைக்க வேண்டும். உலகமே இந்த கேன்சர் என்று விட்டால் உலகமே பயந்து ஐயோ கேன்சரா என்று சொன்ன காலம் இருந்தது. என்னுடைய தாயார் கேன்சர்லே மறைந்தார், என்னுடைய தாய்மாமன் கேன்சர்லே மறைந்தார். அப்போதெல்லாம் இவ்வளவு சிகிச்சை முறை கிடையாது. கேன்சர் என்று என் தாயாருக்கு கேன்சர் என்று சொன்னவுடன் நான் மயக்கமடைந்து விட்டேன். என்னை எழுப்புவதற்கு 2-3 நிமிடம் ஆகிவிட்டது. அப்போ என்ன என்றால், இந்த கேன்சர் என்றாலே ஒரு அடுத்த நிமிஷமே இறப்பு தான், நமக்கு வேற வழி இல்லை, இனி காப்பாற்றவே முடியாது என்று இருந்த ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நவீன மருத்துவ முறைகளிலும் நமக்கு கிடைத்திருக்கிற விஞ்ஞானபூர்வமான சிகிச்சை முறைகளிலும் இது கேன்சர் ஒரு சாதாரண நோய் போன்றதானப்பா, இதை பார்த்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு தைரியம் இன்றைக்கு வந்திருக்கிறது. அதற்காக மருத்துவத்துறையை சார்ந்த அனைத்து மருத்துவர்களுக்கும் நான் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்தது நம்முடைய குழந்தைகள். இப்போ பெரிய எக்ஸிபிஷன் நடத்துகிறோம். ஏனென்றால் தே ஆர் த சீஃப் அம்பாசிடர்ஸ். இப்போ நான் பேசிவிட்டு போயிடுகிறேன், ரோட்டரி கிளப் சார்பில் அவர்கள் பேசினா எல்லோரும் அங்கே கருத்துக்களை சொல்லிவிடுவோம். ஆனால் இதை கொண்டு போய் இல்லங்களிலே சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் யாருக்கு இருக்கிறது? குழந்தைகளுக்கு தான் இருக்கிறது. நம்முடைய குழந்தைகள் ரொம்ப அறிவு ஜீவிகள், அவங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. இது ஒரு சாதாரண இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் என்று இந்த போட்டியில கலந்து கொள்ள நினைக்கக்கூடாது. இது ஒரு எக்ஸிபிஷன் என்று நினைக்கக்கூடாது. இது ஒரு அவேர்னஸ் மூவ்மெண்ட் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கேன்சர் என்ற வார்த்தையை கேட்டாலே அந்த பயந்த காலமெல்லாம் இப்போது போய்விட்டது. ஃபியரை நாலேஜாக எப்படி மாற்றுவது என்பதை இதன் நோக்கமே. அதுதான் நம்முடைய ஏபிசி ஆல் அபவுட் கேன்சர் நிகழ்ச்சியின் மிகப்பெரிய சிறப்பு என்று நான் நினைக்கிறேன். மாணவர்களுக்கு முக்கியமான ஒரு மெசேஜ். அன்பான மாணவர்களே, உங்களோட நான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் பள்ளியில் படிக்கின்றீர்கள், எக்ஸாம் எழுதுகின்றீர்கள், மார்க் வாங்குகின்றீர்கள், காம்படிஷனில் பங்கு பெறுகின்றீர்கள், பிரைஸ் வாங்க வேண்டும் என்றும் ஆசைப்படுகிறீர்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியம்தான். ஆனால் உங்கள் ஹெல்த்தை விட எந்த மார்க்கும் பெரிதல்ல என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் லைஃப்பை விட எந்த அச்சீவ்மெண்ட்ஸும் பெரியது கிடையாது.
நாம் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு சென்றாலும் ஹெல்த் இல்லாமல் எதையும் வெற்றிகரமாக சாதிக்க முடியாது என்பதை சின்ன வயதிலே உங்கள் மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் நாம் டெவலப் செய்து கொள்ள வேண்டும் என்பது உங்கள் உள்ளத்தில் அடிப்படையாக இருக்க வேண்டும். நாம் எல்லோருக்கும் ஒரு பழமொழி தொடர்ந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். நோய் வந்த பிறகு ட்ரீட்மெண்ட் எடுப்பதை விட நோய் வராமல் பார்த்துக் கொள்வது சிறந்தது. அதற்காக நம்முடைய லைஃப் ஸ்டைலில் சில சிம்பிள் சேஞ்சஸ் நம்முடைய ரொட்டேரி சென்னை ரோட்டரி சங்கத்தினுடைய தீவிர உறுப்பினர் அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக அதை பற்றியெல்லாம் ஆங்கிலத்தில் சொன்னார். ஹெல்த்தி ஃபுட், ரெகுலர் எக்ஸசைஸ், குட் ஸ்லீப், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், பேட் ஹேபிட்ஸை நிச்சயமாக அவாய்ட் செய்வது முக்கியமாக இந்த அவேர்னஸ் கேம்பினுடைய கருத்து என்று நான் கருதுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு மிகவும் பிடித்தமான விஷயம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் செய்து கேட்ச் த மேம், சின்ன வயதில் அவரை பிடித்து விடுங்கள், உள்ளத்திலே அந்த செய்தியை கொண்டு போய் சேருங்கள் என்பதுதான். உங்கள் வீட்டுக்கு சென்று உங்கள் பேரண்ட்ஸ் என்ன சொல்வீங்கன்னா, இன்னைக்கு போனேன், இதை சொன்னால் என்ன சொன்னால் பேரண்ட்ஸுக்கு இதை பற்றி ஒரு அவேர்னஸ் வரும். அதே போன்று ஒரு மாணவன் கற்றுக்கொண்ட விஷயம் ஒரு ஃபேமிலியை மாற்ற முடியும் என்றால் அந்த ஃபேமிலி ஒரு கம்யூனிட்டியை மாற்ற முடியும். அந்த கம்யூனிட்டி மாறினால் ஒரு சொசைட்டியை மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் சொல்கிறேன், இந்த போட்டியில் வெற்றி பெறுவது மட்டும் உங்கள் டார்கெட்டாக இருக்கக்கூடாது. இந்த மெசேஜை மற்றவர்கள் கொண்டு போய் எப்படி சேர்ப்பது என்று நீங்கள் நினைக்க வேண்டும். நம்முடைய சொசைட்டியில் சில விஷயங்களை பற்றி பேசுவதற்கு இன்னும் தயக்கம் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் நம்முடைய இந்த கேன்சர் வந்து பயப்படக்கூடாது. அவருடைய ஃபேமிலியை பார்த்து சிம்பத்தி காட்ட வேண்டும். அவர்களுக்கு சிம்பத்தி மட்டும் தேவையில்லை, சப்போர்ட் தேவை. கேன்சரால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு ஐயோ கேன்சராக வந்துச்சு என்று சொல்லுகிற ஆறுதல், இங்கே பயப்படாதீங்க சொல்ல ஆறுதலை காட்டிலும் அவர்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் வேர்ட்ஸ் வேண்டும், நல்ல ஆறுதல் அளிக்கக்கூடிய தேர்க்கக்கூடிய வார்த்தைகள் வேண்டும். அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு அண்டர்ஸ்டாண்டிங் வேண்டும். அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுகின்ற வார்த்தைகள் வேண்டும். அவர்கள் தனியாக இல்லை என்கின்ற ஃபீலிங் முதல்ல ஏற்பட வேண்டும். மெடிக்கல் சயின்ஸ் இப்போது வளர்ந்து கொண்டே இருக்கிறது, ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. இதுதான் மக்களுக்கு இன்றைக்கு விழிப்புணர்வு அதிகமாகிக் கொண்டே போகிற தன்மைகள்